அந்த பீட்டா டெல்டா டைப் ஒமிக்ரான் அளவுக்கு உருவாகல. அந்த செகண்ட் வேவ்ல ஒமிக்ரானே நான் கேக்குறேன்னா இந்த JN1 வந்து இந்த செகண்ட் வேவ் அதை ஒத்து இருக்குதாங்கதான் ஒரு பயம். அதான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா அந்த ஆக்சிஜன் சிலிண்டர், மற்றபடி அந்த வென்டிலேட்டர், அப்புறம் அந்த மருத்துவமனையில் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு பெட்டுக்காண்டி வெயிட்டிங் எல்லாமே இந்த செகண்ட் வேவ்ல தான் வந்தது. இதுக்கு காரணம் அந்த நுரையீரல் பாதிப்பு, அதுக்கான மருந்து இந்த ரெம்டெசிவிர் அதுக்கு பெரிய இதாக இருந்தது அப்படிங்கிற ஒரு மித்து இருந்தது. மற்ற மருந்துகள் அந்த பாதிப்பு இந்த 60%, 40%, 70%ன்னா இங்கிருந்து சிவகங்கைக்கெல்லாம் போய் அட்மிட் ஆன நிறைய பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அந்த செகண்ட் வேவ்ல. அப்போ அது மாதிரி JN1 வந்து நுரையீரல் பாதிப்பா அல்லது ஓவராலா மற்ற விதமான பாதிப்பு இருக்கான்னு கேட்குறவங்ககிட்ட. கண்டிப்பா பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல் பகுதி மற்றும் டியூப் பகுதிகள தான் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு ஜுரம் வந்து ஒரு 2 நாள் இருக்கு, அப்புறம் போயிட்டு இரும்பல் வந்து ஒரு 8ல இருந்து 10 நாள் வரைக்கும் இரும்பல் பயங்கரமா இருக்கு. ஆனா யாருமே வந்துட்டு நிமோனியா மாதிரி போல ஆக்சிஜன் குறையல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவறதுன்ற அந்த கேட்டகரி வந்துட்டு 98% இல்ல. சரி சரி. சோ அதுதான் மக்களுக்கு வந்து நம்ம பாசிட்டிவா சொல்லக்கூடிய விஷயம். ஒரு மகிழ்ச்சியான 98% கிடையாது. அவங்களுக்கு வந்து மெயினா வந்து உங்களுக்கு ஜுரம் இருக்கும், ஒரு இரும்பல் ஒரு 10 நாள் வரைக்கும் கூட இருக்கலாம், சில பேருக்கு 15 நாள் கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. இரும்பல்ன்றது ஒரு நேச்சுரல் மெக்கானிசம், உள்ள இருக்கிற டியூப்ல இருந்து தண்ணியை வெளியே கொண்டு வர்றதுக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு மெயினா மூச்சு வாங்கல, ஆக்சிஜன் குறையல, ஹாஸ்பிட்டல் போல வென்டிலேட்டர் தேவையில்லை. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா நம்ம வந்து பார்க்க கூடும். இது லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸா நம்ம பாக்குற கேசஸ்ல இருந்து சொல்லக்கூடிய ஒப்பீனியன். நம்ம வந்துட்டு மேற்கொண்டு நம்ம தைரியமா இருக்கலாம்னு தான் சொல்ல வரேன். பட் ஆனா வந்து உங்களுக்கே தெரியும், இந்த வயசு முதியவர்கள், அதே மாதிரி இந்த ஹெவி ஸ்மோக்கர்ஸ், இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி குறைவான இந்த கேட்டகரி எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியே போறீங்க எத்தனை நாள் இருக்குது இந்த JN1 லைட் அஃபெக்ட் ஆன, மைல்ட் அஃபெக்ட் ஆன எவ்வளவு நாள் இருக்கு சார்? அது இது எவ்வளவு நாட்கள் நம்ம உடம்புல இருக்கும்னு கேக்குறீங்களா? இல்ல எவ்வளவு நாள் உடம்புல அந்த குணமாவது அந்த பீரியட் இருக்குல்ல சார்? இப்போ மற்றபடி இந்த செகண்ட் வேவ் ஃபர்ஸ்ட் வேவ் எல்லாம் ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாசம்லாம் சொன்னாங்க, 10 நாள் தனிமைப்படுத்தல் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு தனிமைப்படுத்தல் எல்லாம் தேவையா சார்? இதுல அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கேட்கறாங்க. கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆரம்பிச்சதுன்னா வித்தின் 7 days வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 to 70% சூப்பர் ஆயிடுவீங்க. அடுத்த ஒரு 7 daysல 100% சூப்பர் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இது மேல 2 weeks மேக்ஸிமம் அவ்வளவுதான் நம்ம வந்து இதுல வந்து எடுத்துக்கணும். ரொம்ப ரேரா இந்த 2% பாப்புலேஷன் பீப்புளுக்கு தான் அதிகமாகும். அதே மாதிரி உங்களுக்கு எப்ப ஸ்டார்டிங் அந்த ஜுரம் இரும்பல் இருக்கோ அந்த முதல் 7 நாட்கள் வந்து நீங்க தனிமைப்படுத்திக்கிறதுன்றது கஷ்டமா இருந்தாலும் தனிமை எப்படி படுத்திக்கலாம்னா ஒரு வீட்டுல நீங்க தனியா படுத்துக்கலாம். வெளியே போகும்போது ஒரு மாஸ்க் போட்டுட்டு போலாம். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க வந்து வெளியே போகவே கூடாதுன்னு நம்ம முடக்க முடியாது, கஷ்டம். ஆனா நீங்க ஒரு இந்த ப்ளூ கலர்ல வர மாஸ்க் வந்துட்டு ஒரு 2-3 மாஸ்க் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க இரும்புனால காத்துல கலக்காது. அமோனியா வாயு கசிவு ஏற்படல சார்? அந்த இடத்துல மீட்பு பணிக்கு போடுவாங்க, மற்றபடி அங்க டாக்டர்கள் எல்லாருமே வந்து அவங்க மாஸ்க் போடுறாங்க. அந்த ஆர்டினரி மாஸ்க் போதுமா இல்ல அந்த N5 மாஸ்க் எதுவும் சொல்லிக்கலாம் சார்? அந்த மாஸ்க் போடணுமா? இந்த வாயு கசிவு வாய்ப்பே கிடையாது சார். N95 மாதிரி மாஸ்க் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த அமோனியா பாத்தீங்கன்னா வந்துட்டு there is something called as scuba. ஓகேங்களா? அதாவது இந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு கடலுக்குள்ள ஒரு ட்ரெஸ் மாட்டிட்டு போவாங்க, அது பேர் தான் ஸ்கூபான்னு சொல்லுவாங்க. செல்ஃப் கண்டெய்ன்ட் அண்டர் வாட்டர் பிரீத்திங் apparatus. அதுல அண்டர் வாட்டர் மட்டும் தூக்கிட்டீங்கன்னா செல்ஃப் கண்டெய்னிங் பிரீத்திங் apparatus அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்மளுக்குன்னு ஒரு சிலிண்டர் இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு மாஸ்க் இருக்கும். அது அந்த காத்தை தான் நம்ம சுவாசிப்போம். சோ தட் வெளியே இருந்து வர எந்த காத்தும் நம்ம சுவாசிக்க மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு apparatus வச்சுதான் மூச்சை விட சொல்றாங்க இந்த அமோனியா ஹேண்ட்லர்ஸ். ஓகேங்களா? அப்ப அது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸா நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்க பாருங்க. ஓகே, சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அஃபோர்டபிலிட்டி எல்லாரும் இந்த SCBA போட்டு தான் பண்ணணும்ன்றது கஷ்டம். பட் ஆனா அட்லீஸ்ட் N95 கண்டிப்பா தேவை சார். சிம்பிள் மாஸ்க் எல்லாம் வேலைக்கு ஆகாது சார். சிம்பிள் மாஸ்க் வந்து ஜஸ்ட் நீங்க இப்போ கோவிட் அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னா நீங்க மத்தவங்களுக்கு பரப்பக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு தான் நம்ம வந்து சிம்பிள் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்றேன்.